நடக்கடலை கத்திரி செய்ய ஃபஸ்ட்டு 250 கிராம் அளவுக்கு நடக்கடலை எடுத்து வறுத்து தோல் உரித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஒரு 50 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 100 ml தண்ணியும் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாகெல்லாம் எதுவும் வர வேண்டாம். கொதி வந்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேணுன்னா கொஞ்சம் ஏலக்காய் தூளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணணுன்னா கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா பாலாக வரணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்திக்கோங்க. நெய்யை சேர்த்தி நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சோண்டு நெய்யை தடவி போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும், ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இது சாப்பிட அப்படியே காஜு கத்திரி மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இதை